தினமொரு வசனம். யோவான் 16வது அதிகாரம் 22வது வசனம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். மைக்கேல் ஜாக்சன் பாப் பாடல்களுக்காகவும் நடனத்திற்காகவும் உலகமெங்கும் அறியப்பட்டவன். அவனுடைய பாடல்களாலும் நடனத்தாலும் கவர்ச்சிக்கப்பட்டு அவனுடைய விசிறிகளானோர் உலகமெங்கும் கோடிக்கணக்கானோர். அவனை நேரில் பார்க்கவும் அவனுடைய நடனத்தை கண்டு களிக்கவும் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய ஆயத்தமானோர் ஏராளம் ஏராளம். ஆனால் மைக்கேல் ஜாக்சன் மரித்து போனான். இனி அவனை யாரும் நேரில் பார்க்க முடியாது. இனி மைக்கேல் ஜாக்சனோடு விசிறிகளுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு பூமியில் மரித்த மனிதராக உலா வந்த போது அவருடைய வார்த்தைகளாலும் வாழ்க்கை முறையினாலும் தொடப்பட்டு அவரை பின்பற்ற ஒரு சிறு கூட்டம் மக்கள் இருந்தனர். ஒரு சிறு கூட்டம் சீடர்கள் அவரை விடாமல் பின்தொடர்ந்தார்கள். ஆனால் ஒரு நாள் அவர் மரித்து போனார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய போதனைகளால் தொடப்பட்டவர்களும் மிகவும் துக்கப்பட்டனர். தங்களின் நம்பிக்கை நட்சத்திரம் மறைந்து போய்விட்டதை போல அவர்கள் உணர்ந்தனர். ஆனால் அவர்களின் துக்கம் அதிக நேரம் நீடிக்கவில்லை. அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் வந்தார். இதோ சதா காலமும் உங்களோடு இருக்கின்றேன் என்றார். அவரை பின்பற்றியவர்கள் அவரை இழந்து விடவில்லை. அவரை உண்மையாக விரும்பினவர்கள் அவரை தரிசித்தனர். அவருடன் பேசினர். அவர் பேசுவதை கேட்டனர். தொடர்ந்து தங்களை வழிநடத்தி செல்வதை உணர்ந்தனர். ஆம், இயேசுவின் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை மட்டுமே என்றும் அழியாமல் நிலைத்திருக்கும். அவரை என்றும் நம்மோடு இருக்கின்றவராக நாம் உணரலாம். அவருடைய குரலை நாம் கேட்கலாம். அவருடன் நாம் பேசலாம். அவர் அன்பை என்றும் நாம் ருசிக்கலாம். என்றும் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி செல்வார் என்பதை நிஜ அனுபவத்தில் காணலாம். தாய், தந்தை, கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், நண்பர்கள் ஆகிய யாவரும் நிலையற்றவர்களே. அவர்கள் நமக்கு நிரந்தர வாழ்க்கை துணைவர்களாக இருக்க முடியாது. என்றும் உயிரோடு இருக்கும் இயேசு மட்டுமே நமக்கு நிரந்தர வாழ்க்கை துணைவர். அவரை உறுதியாக பற்றிக் கொள்வோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் சதா காலமும் உயிரோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாக்கும் என் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமேன்.